தக்காளி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பெருசாக நல்ல சிவப்பாக நாட்டு தக்காளியில் நல்ல பெரிய ரகங்க. இது சமையலுக்கெலாம் பயன்படுத்தணுன்னா எந்த சமையலுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த தக்காளியை பார்த்தோன்னே எனக்கு ஒரு பழைய கால நினைவுகள் வந்துடுச்சுங்க. நான் ஸ்கூலில் படிக்கும்போது எங்கள் ஸ்கூலை சுற்றி வந்துட்டு விவசாயம் பண்ணியிருந்தாங்க. என்ன பண்ணியிருந்தாங்க அப்படி சொல்லி தக்காளி தான் ஒன்லி ஃபுல்லாகவே ஒரு வருஷம் வந்து தக்காளி விவசாயம் பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த தக்காளி விளைஞ்ச தக்காளி இருக்கு இல்லையா, அந்த தக்காளியை வந்துட்டு எல்லா பிள்ளைங்களுக்குமே அந்த ஸ்கூலில் படித்த அப்போ வந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருந்துச்சு. இப்போ வந்து +2 வரைக்கும் இருக்குங்க எங்கள் ஸ்கூல் வந்துட்டு. ஒவ்வொரு தக்காளி ஒரு குழந்தைக்கு வந்துட்டு ஒரு தக்காளி அப்படின்னு சொல்லிட்டு 1வதுலேருந்து அந்த 8வது படிக்கிற பிள்ளைங்க வரைக்கும் கொடுத்தாங்க. அது என்ன சொன்னீங்க, நல்லா விளைய வச்சு செடியிலே பழுத்ததுனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு பாருங்கள். மாவு மாதிரி இருந்துச்சு. இப்போவும் நான் மறக்க முடியாது. நம்ம வாழ்க்கைக்கு பின்னாடி எவ்வளவோ நம்ம தக்காளிகளை பார்த்துட்டாலும் அந்த விஷயத்தை வந்து மறக்க முடியாது. அந்த மீதம் இருந்த தக்காளிகளையுமே வந்துட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த குழந்தைங்களுக்குமே 1ஓ 2ஓ அப்படி வந்துட்டு ஷேர் பண்ணி கொடுத்துட்டாங்க. அது சூப்பரான ஒரு அனுபவங்க.